ஹாய் கோவை மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அசோகா டிவி. இது நம்ம ஏரியா, நம்ம சேனல். நான் உங்கள் விஜய் சித்ரா. இன்னைக்கு நாம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற வடமதுரை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ரிஷி செராமிக்ஸ் தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னென்ன ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சார்? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 12/8 ஸ்டார்ட் பண்ணுறோம். 12/8, 15/10, 18/12, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3/2, 4/2 அண்ட் 6/4 வரைக்கும் சிங்கிள் பீஸ்லேயே 6/4லேயே நம்ம கொடுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் வெரைட்டிஸும் கொடுக்க முடியும். இந்த லாட் ஆஃப் வெரைட்டிஸ் என்னென்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் சீரியஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் சீரியஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஹை கிளாஸி, இது வந்து பார்த்திங்கன்னா எம்போஸ்டு, இந்த மாதிரி நிறைய லாட் ஆஃப் வெரைட்டிஸும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெப்பர்டு சீரியஸ்னு இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கு. இன்னும் யாருக்கிட்டையுமே இல்லாத வெரைட்டிஸ், அதையும் நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். அதுதான் இந்த சீரியஸ் தான் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3D இருக்குது, 5D இருக்குது, கிளிட்டரும் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி வெரைட்டிஸ் கேட்டிங்கனாலும் எது வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஈவன் கஸ்டமைஸ்டு கூட பண்ணி தர முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு தான். இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ண கஸ்டமைஸ்டு இதுதான் உங்களுக்கு. கஸ்டமைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ரேட் வருது சார்? கஸ்டமைஸ் பார்த்தீங்கன்னா 18/12 சிங்கிள் பீஸ் 1000 rupees வருது உங்களுக்கு. நாம் இப்போது நிறைய போஸ்டர்ஸ் பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் என்ன சைஸில் இருக்குது? மேக்ஸிமம் சைஸ் பார்த்திங்கன்னா இது 6/4, அப்புறம் அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா 8/4. இது ஆக்சுவலி ஒரு சிங்கிள் பீஸ் ஸ்டைல் வித்தவுட் எனி ஜாயின்ஸ். நம்ம வந்து கஸ்டமைஸில் என்ன சைஸில் வேணாலும் பண்ணலாம். இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்திங்கன்னா 12,000. உங்களுக்கு 30% ஆஃபரில் 8,400க்கு இங்கே கிடைக்கும். ஸோ கஸ்டமைஸில் வந்துட்டு நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம். இப்போவே நம்ம நிறைய வெரைட்டிஸில் பார்த்துட்டோம். அது இல்லாமல் நீங்கள் என்னென்ன சார் பண்ணுறீங்க? எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டெப் டைல்ஸ் இருக்குது. ஈவன் தோ 3 feet, 3.25 feet, 4 feetல வைட் ரேஞ்சஸ் இன் ஸ்டெப் டைல்ஸ். கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டைலுக்குன்னு தனி கேலரி வச்சுருக்கிறது நம்ம மட்டும்தான். டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். அதில் அந்த 3 சைஸுமே நம்ம இங்கே கேலரியில் எலாபரேட் பண்ணியிருக்கோம். சார் இது என்ன ஆக்சுவலி டைல்ஸ் வெரைட்டியா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செராமிக் பார்ட்ஸ், டைல்ஸ்லேயே வேஸ்ட் ஆகக்கூடிய பீசஸ் எல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் ஆஃப் செராமிக் பார்ட்ஸ் வைக்கிறாங்க. இன்றைக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடியில் பால்கனி, ஸ்டெப்பு அந்த இடத்துக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பார்ட்ஸ், செராமிக் பார்ட்ஸ் தேவை, வீடை அழகுபடுத்துறது. ஸோ அதுதான் இந்த செராமிக் பார்ட்ஸ். நம்ம பார்த்ததுலேயே இது ரொம்பவே யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன சைஸ் மேம்? இது ரெகுலர் 4/2 ஃப்ளோர் டைல்ஸ் தான். நாங்கள் பாத்ரூம் கான்செப்டுக்காக இது போட்டிருக்கோம். ரெகுலராக இல்லாமல் ஒரு யூனிக் காட்டணுங்கிறதுக்காக தான் இது மாதிரியெல்லாம் போட்டிருக்கோம். இது ஆக்சுவலி டைல்ஸ் தானா இல்லை? இது செராமிக் பார்ட்ஸ் தான். இதில் வந்து ஆர்டிஃபிஷியலும் வச்சுக்கலாம், நேச்சுரல் ஃப்ளவரும் வச்சுக்கலாம். நாம் இது வரைக்கும் பார்த்த எல்லா டிசைனுமே ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் என்னென்ன டிசைன் சார் இருக்குது? இது என்ன டிசைன்? இது வந்து கிறிஸ்டல் சீரியஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் நல்லா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் நல்லா பெட்டராக இருக்கும், ஹை ரெசல்யூஷனாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3D டைல்ஸு. 3Dனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு நேச்சுரலாக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி, ஏதோ நீங்கள் ஒரு நியூ வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லெதர் ஃபினிஷ் சொல்லுவாங்க, கார்விங் சீரியஸு. இதில் வந்து கார்விங்லேயே வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் குட், இட்ஸ் டச் டு ஃபீல் குட். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ்குள்ளே போகும்போது இது வந்து சுகர் ஃபினிஷ் சொல்லுவாங்க. இது வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 18/12 இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கஸ்டமைஸ் கூட பண்ணியிருக்கோம். ஹலோ சார். ஹலோ, ஹாய் சார். ஹாய் சொல்லுங்கள்.
சார் நம்மளோட ரிஷி செராமிக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருக்குறோம், அதே மாதிரி நிறைய செக்மெண்ட் சைஸில் பார்த்துருக்குறோம். இது என்ன செக்மெண்ட் சைஸ்? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2x2 ஸ்டோன் ஃபினிஷ். ஆக்சுவலாக உங்களுக்கு முன்னால் கார்டனில் எல்லாம் போடணும் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஃபுல் பாடி டைல்ஸ்னு சொல்லுவோம். இது 2x2 ஃபுல் பாடி டைல்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஹை கிளாசி டைல்ஸ். 4x2ல் ஒரு டார்க் லைட் கான்செப்டில் வர்றதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட் ஆர் லைட் அண்ட் டார்க் கான்செப்டில் இது எல்லாமே போட்டிருக்கோம். இது எல்லாமே 4x2 ஹை கிளாசி டைல்ஸ். இப்போ கீழே நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே 2x2 ப்ரோஸ்லின் பாடி மேட் ஃபினிஷிங் டைல்ஸு ஒன்று வைங்களேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18x12 பாத்ரூம் கான்செப்ட்ஸு நாங்கள் தனித்தனியாக ஆஸ் பர் பாத்ரூம் மாதிரியே உங்களுக்கு கபோர்டில் வியூ பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கூல் ரூஃப் டைல், மொட்டை மாடி சொல்லுவாங்க வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு, அதனோடது 2x2ல் கூல் ரூஃப் டைல்ஸ் நம்ம போட்டிருக்கோம். எப்படி பார்த்தீங்களா ஷோரூம் ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வெரைட்டிஸுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் கஸ்டமைஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கஸ்டமைஸ் நம்ம ஃபேமிலி வேணாலும் போடலாம், உங்களே வேணாலும் நம்ம அந்த டைல்ஸில் போட்டு கொடுக்கலாம். கஸ்டமைஸ் டைல்ஸ் நவடேஸ் ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ போடணும் அப்படிங்கிறத கேட்கறதுனால கஸ்டமைஸ் டைல்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது பண்ணிகிட்ருக்கோமா சார்? எஸ், சானிடரி வேர்ஸ் பண்ணுறோம், வாஷ் பேசின்ஸு, அது இல்லாமல் டேப் ஃபிட்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், மிரர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வைட் ரேஞ்ச் ஆஃப் மிரர், எல்இடி மிரர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பாத்ரூம் கான்செப்டே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 120 கான்செப்ட் வச்சுருக்கோம் இங்கே நம்ம. இது பார்க்குறதுக்கு வுட்டு மாதிரியே இருக்குது. இது ஆக்சுவலி டைல்ஸ் தானா மேம்? ஆமாம், எஸ், டைல்ஸ் தாங்க. இது மேட் ஃபினிஷிங். இது நம்ம சாமி ஃபோட்டோ நம்ம என்ன சாமி வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம், என்ன சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நமக்கு என்ன நேம் வேணாலும் நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம், என்ன சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம். இது 4x2 3 பீஸ் 6க்கு 4 சைஸ் கஸ்டமைஸ்டு. இது என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ் வருது மேம்? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து இருக்குது 18x12. இது கஸ்டமைஸ் பண்ணி தருவேன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ நல்லா ரெடி பண்ணி கொடுப்பீங்க மேம்? 7 டேஸில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். 2 டேஸில் உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சு ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் 5 டேஸில் டெலிவரி கொடுத்துருவோம். ஹாய் வியூவர்ஸ், உங்களோட ஃபோட்டோஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாமி ஃபோட்டோவை டைல்ஸில் பண்ணி தரணும் அப்படின்னு நீங்கள் டைல்ஸில் மாட்டணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ரிஷி செராமிக்ஸ் வாங்க. வித்தின் 7 டேஸ்லேயே நம்மளோட ரிஷி செராமிக்ஸ் ரெடியும் பண்ணி கொடுத்துட்றாங்க. நாம் இது வரைக்கும் நிறைய டைல்ஸ் பார்த்துருப்போம், ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்குது. இது என்ன டைல்ஸ் அண்ட் சைஸஸ் சார்? இது ஆக்சுவலாக 4x2 டைல்ஸுங்க. இது பார்த்திங்கன்னா சுகர் ஃபினிஷ் வித் கார்விங் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எண்ட்லெஸ் சீரீஸ். இந்த கார்விங்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைட்னிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷ் அப்படியே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸுக்கு இந்த கிளிட்டர் ஃபினிஷ், சுகர் ஃபினிஷுங்கிறது இது அப்படியே இருக்கும். இட்ஸ் 4x2 டைல் தாங்க. நம்ம ரிஷி செராமிக்ஸில் இது வரைக்கும் நிறைய டைப்ஸ் ஆஃப் டைல்ஸ் பார்த்துருக்குறோம். இது என்ன மாதிரி டைல்ஸ் சார், என்ன சைஸ்? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டோடைய மொத்த அழகே பார்க்கணும் அப்படின்னா அந்த எலிவேஷன் தான். அந்த எலிவேஷனில் இது ஹை டெப்த் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. 18x12 சைஸ்லேருந்து 2x1 சைஸ்லேருந்து அப் டு 4x2 சைஸ் வரைக்கும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சை நீங்கள் உணரலாம். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பஞ்ச் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரியலிஸ்டிக்காக நம்ம ஆர்டிஃபிஷியலாக டைல்ஸ்லேயே நம்ம கொடுக்குறோம். பட் கஸ்டமராக உள்ளேருந்து பார்க்குறப்ப பார்த்தா இது ஒரு ரியாலிட்டியாக தான் தெரியும் உங்களுக்கு. இது ஒரு விதமான ஹை டெப்த் டைல்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஃப்ரண்ட் எலிவேஷன்ஸுக்காக வீட்டுக்கு ஓட்டுறவங்க, பெரிய பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஓட்டுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ். சுமார் கிட்டத்தட்ட ஒரு 160 வெரைட்டிஸ் நம்ம இதுக்குள்ளே வச்சுருக்கோம் நம்ம. சார் இந்த டைல்ஸ் எல்லாமே என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஃபீல் பார்த்தீங்கன்னா எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எம்போஸ்ட் இருக்காது, பிளைனு கிளாஸியாகவும் இருக்கும், மேட்டு ரஸ்டிக்காகவும் இருக்கும். இதே இந்த பக்கம் இருக்கிற வெரைட்டிஸில் பார்த்துட்டிங்கன்னா ஹை டெப்த்து பார்த்தீங்கன்னா இது 42 ருபீஸ், 40, 45 அந்த ரேஞ்சிலிருந்தே கூட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹை டெப்த்தில் என்ன ஃபெசிலிட்டிஸ்னு கேட்டிங்கன்னா இதில் சுகர் கண்டென்ட் இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு அந்த லைட்டிங் எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா தனியாக மின்னும், அந்த இது தெரியும். இதே அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இது சுகர் கண்டென்ட் இருக்காது, வெறும் ஹை டெப்த்து மட்டும் இருக்கும். அதே இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்டுக்கான மாதிரியே தான் எல்லாமே இருக்கும். இப்போ எல்லோரும் இந்த மாதிரி தான் லைக் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியலாக இருக்கணும், நேச்சுரலாகவும் இருக்கணுங்கிற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணுறாங்க. இருக்காத இந்த மாதிரி வெரைட்டிஸாக நம்ம இது பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 120 டிசைன்ஸ் இதில் மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக கார்ப்பரேட்டுக்கு ப்ளஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வேணும்னு ஸ்பெசிஃபிக்காகவே கேட்குறாங்க. அவங்களுக்காகவே இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் கொண்டு வச்சுருக்கோம். 30 ருபீஸ்க்கு நீங்கள் டைல்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன சைஸ் வருது சார்? 30 ருபீஸுங்கிறது 18x12. இது வரைக்கும் நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் டைல்ஸ் பார்த்துருக்கோம். டைல்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணுறீங்களா மேம்? நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிரர், வாஷ் பேஷன், அட்டாச்டு கபோர்டு, அது போக நம்ம இதெல்லாமே மிரர் பண்ணுறோம். ஓகே, இது ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஆக்சுவலி இது என்ன ப்ராடக்ட் மேம்?
அக்ரலிக் ப்ராடக்ட். இது கீழே விழுந்தால் கூட உடையாது. இது என்ன ப்ரைஸ் மேம் வருது? இது வந்துட்டு 7000 வருதுங்க. டிஸ்கவுண்ட் போக 5760. ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்குமே நம்ம ரிஷி செராமிக்ஸோட நிறைய டைப்ஸாக டைல்ஸ் பார்த்துருக்குறோம். இப்போது நம்மளோட ரிஷி செராமிக்ஸ் எம்டி மிஸ்டர் சிவராஜ் சார் இருக்காங்க. வாங்க அவர்கிட்ட இன்னுமே நம்ம நிறைய விஷயம் ரிஷி செராமிக்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய்மா. ஹாய். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். எஸ், என் நேம் சிவராஜ்மா. ஆக்சுவலாக நான் ரிஷி செராமிக்ஸுங்கிற இந்த ஷாப் வந்து 2012 நான் ஸ்டார்ட் பண்ணது. சிம்பிளாக வந்து நம்ம மக்களுக்கு டைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அது நாளடைவில் இன்றைக்கி ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்றைக்கி எல்லா விதமான சைஸஸ் ஆஃப் டைல்ஸ் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையான கஸ்டமைஸ் டைல்ஸ் இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரிஷி செராமிக்ஸ் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் இன்றைக்கி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் நாம் கோயம்புத்தூர் தாண்டி 166 டீலரோட 6 டிஸ்ட்ரிக்டில் ஹோல்சேலும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆக்சுவலாக அகமதாபாத் குஜராத்தில் தான் இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் ஆகுது. அங்கேருந்து நம்ம வாங்கி இங்கே ஸ்டாக் பண்ணி அதுக்கான எல்லா சாம்பிள்ஸு ப்ரொவைட் பண்ணி இதை மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கோம். கோயம்புத்தூர்லேயே பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக போஸ்டர் டைல்ஸ் அப்படின்னாலே ரிஷி செராமிக்ஸ்ன்னு தான் எல்லா டீலரும் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நாம் ஒரு நேம் எடுத்திருக்கோம். இன்னும் மார்க்கெட்டில் அடுத்தடுத்த லெவலுக்கு 3D டைல்ஸ் 5D டைல்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் லான்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் கஸ்டமர்ஸ் வாங்க, உங்கள் கலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வைடு ரேஞ்சஸ் வைடு கலெக்ஷன்ஸ் இருக்குது. எங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்களை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்கள் இஷ்டம் போல் வந்து செலக்ட் பண்ணுங்கள். சந்தோஷமாக நாங்களும் உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறோம். டே பை டே எப்படி சார் புது புது டிசைனாக நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? ரொம்ப சிம்பிள்மா. டெய்லி நாங்கள் குஜராத்திலேருந்து டச்லேயே இருக்கோம். மேனுஃபேக்சர்ஸ் வந்து என்னென்ன ப்ரொடக்ஷன்ஸ் வருதுங்கிறத எங்களோட டெய்லி அப்டேட்ஸ் பண்ணுவாங்க. அதை நாங்கள் நம்ம ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன கலெக்ஷன்ஸ் பிடிக்குமோ அதை நம்ம ரெகுலராகவே வந்து இமீடியட்டாக நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம டிஸ்பிளேயில் கொண்டு வந்துடுவோம். இவ்வளோ டிசைன்ஸ் இவ்வளோ வெரைட்டிஸ் எல்லாமே எப்படி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறீங்க? அது இல்லாமல் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் எப்படி டெலிவர் பண்ணுறீங்க? ரொம்ப சிம்பிள்மா. 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நான் ஸ்டாக் பாயிண்ட் வச்சுருக்கேன். என்ன டிசைன்ஸ் வந்தாலுமே அடுத்த 6 மாதத்துக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். இன்றைக்கி கஸ்டமர் வர்றாங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். கஸ்டமரோட வெல்விஷ் தான். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் அவர் மோட்டோ. சார், நம்மளோட ரிஷி செராமிக்ஸில் வேறு ஏதாவது ஆஃபர் போயிட்டுருக்கா இல்லை இனிமேல் ஏதாவது புதுசாக ஆஃபர் இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிஷி செராமிக்ஸ் இயர்லி வந்து 3 டைம்ஸ் வந்து நம்ம ஆஃபர் கொடுக்குறோம். இப்போ மார்ச் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்துட்டுருக்கிறதுனால இது இயர் எண்டு சேல் போட்டிருக்கோம். உங்களுக்கு நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் எம்ஆர்பியிலேருந்து 30% வரைக்கும் நம்மளும் டிஸ்கவுண்ட் சேல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இயர் எண்டு சேல் தனியாக கொடுக்குறோம். அதுபோக தீபாவளி சேல் இருக்குது. ஸோ இப்போ வந்து இயர் எண்டு சேல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வரைக்குமே நம்ம ரிஷி செராமிக்ஸை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய அப்டேட் வந்து நம்மளோட சார் கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வெல்கம்மா. நம்ம வியூவர்ஸ் பார்த்துருக்கிறவங்களுக்கெல்லாம் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வடமதுரையில் விருந்தீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ரிஷி செராமிக்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. நம்மளோட செகண்ட் பிரான்ச் தடகாம் ரோடு டிவிஎஸ் நகர்லேயும் இருக்குது. மக்களோட கனவு இல்லத்தை அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்வேஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். ரிஷி செராமிக்ஸுக்கு வாங்க, உங்கள் ஆதரவை கொடுங்க. நன்றி. தேங்க்யூ.